மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சிறிது காலத்துக்கு முன்பாக பஞ்சு மிட்டாய் தடை ஏற்பட்டது. இந்நிலையில் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருளோடு கலந்து விற்பனை செய்யப்படுகிற என்று ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த நைட்ரஜன் பிஸ்கெட் சாப்பிடுவதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அந்த நைட்ரஜன் பிஸ்கெட் எங்கெங்கெல்லாம் விற்கப்படுகிறது என்ற ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. சென்னை மண்டல இயக்குநர் தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மையில் இந்த நைட்ரஜன் பிஸ்கெட் சாப்பிட்ட சிறுவன் ஒருவன் துடிதுடிக்கும் வீடியோ என்பது சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னையிலும் அது போன்ற பிஸ்கெட்கள் விற்கப்படுகிறதா என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதே போல கர்நாடகாவில் கடந்த இந்த ஸ்மார்ட் பிஸ்கெட் சாப்பிட்ட சிறுவன் என்பது வரலாகி வந்த நிலையில் இது குறித்தாக ஏற்கனவே ஆய்வுகள் பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சென்னையிலும் இது போன்ற ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இந்த அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவதற்கான தடை என்பது போடப்பட்டிருந்த நிலையில் இந்த நைட்ரஜன் உணவு பொருட்கள் கலந்து எங்கெங்கெல்லாம் விற்பனை செய்யப்படுகிறது, அதே போல அதை உணவில் உட்கொண்டால் மிக ஆபத்தான நிலைக்கு எடுத்து செல்லப்படும் எனவும், அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நைட்ரஜன் ஐஸ் கலந்த எந்த உணவுப் பொருட்களையும் வழங்கக்கூடாது என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவு விடுதிகளிலும் இந்த நைட்ரஜன் ஐஸ் கடந்து கொண்ட உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதனையும் மீறி விற்பனை செய்யப்பட்டால் உணவு விடுதிகள் மீது கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அண்மையில் கர்நாடகா மாநிலத்தில் ஏற்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகாக இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்று சென்னை மாவட்ட அதிகாரி தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இது போன்ற ஆய்வுகள் நடத்தப்படுமா என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேலும் இது தொடர்பான என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகள் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது சென்னையில் இது போன்ற உணவுகள் விற்கப்படுகிறதா என்ற ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், உணவு விடுதிகளில் இது போன்ற தடையை மீறியும் இது போன்ற உணவுகளை விற்பனை செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திரவ நைட்ரஜன் உணவுப் பொருளோடு கலந்து விற்பனை செய்யப்படுகிறதா என ஆய்வு செய்ய வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் குழந்தைகளுக்கு இதுபோன்ற பொருட்களை வழங்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தி செலினா வழங்க கேட்டோம். நன்றி செலினா.